வணக்கம் நண்பர்களே. நேத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிசியில ஒரு பென் டிரைவ் போட்டு யூஸ் பண்ணிட்டு, அப்படியே நான் வந்து கழட்டாமயே ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு நான் போய் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில நான் எந்திரிச்சு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, சிஸ்டம் ஆன் பண்ணா எனக்கு இந்த மாரி தான் வருதுங்க. பாருங்க, இந்த மாரி கர்சர் ஒண்ணு வருது. இது என்ன பண்ணுங்கிறது தெரியாம ரொம்ப மண்டை குழம்பி போயிட்டேன். ஒரு வேளை சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிடலாமா? அங்க எவ்வளோ செலவாகுமோ? என்ன ஏதுன்னு நானும் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி போயிட்டேன். அதனால என்ன பண்ணேன், நெறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் நெட்லலாம். ஒண்ணும் சொல்யூஷன் கிடைக்கல. அவங்க சொன்னது எல்லாத்தையுமே வந்து கீபோர்டில அதில தான் பட்டன் தான் சொல்லியிருந்தாங்க. விண்டோஸ் பட்டன் அமுத்துங்க, கண்ட்ரோல் பட்டன் அமுத்துங்க சொல்லியிருந்தாங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு வேலையும் ஆகல. அதனால நம்ம ஒரு சொல்யூஷன் புதுசா வந்து தேடி புடிச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அத பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கம்ப்ளீட் நீ மெத்தட். இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவுல சொல்லியிருந்தா இந்த வெள்ளையில வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியாதவங்க தெரியாதவங்களுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்றேன் நானு. ஆனா நீங்க வந்து தெரிஞ்சவங்களா இருந்தா நீங்க ஸ்கிப் பண்ணி வேணா பார்த்துங்க. ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தா பேசிக்கலா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா ஸ்கிப் பண்ணி வேணா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க பவர் ஆஃப் பண்ணிட்டு கார்டு கேபிள் முதல்ல கழட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்க யாரா இருந்தாலும் சரி, பவர் ஆஃப் பண்ணிட்டு கார்டு கேபிள் கழட்டி விட்டுட்டு தான் நீங்க சிபியூல கையே வைக்கணும். அதுக்கு முன்னாடி சிபியூ கீழ இறக்கி வச்சு இந்த பேனல் சைடு டோர வந்து கழட்டிருங்க. இந்த ஒரு சின்ன ஸ்க்ரூ தான் இருக்கும். அத வந்து கழட்டிட்டீங்கன்னா, அந்த டோர வந்து நம்ம ஈஸியா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள இப்படித்தான் இருக்கும். உள்ள ப்ராசஸரோட ஃபேன் இருக்கும். கீழ மதர் போர்ட் இருக்கும். சைடுல ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதுக்கான கேபிள்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவ்வளோ தான் அதுக்குள்ள இருக்கும். வேற ஒண்ணும் எக்ஸ்ட்ராவா ஒண்ணும் இருக்காது. கூட 2 ரேம் நான் போட்டுருக்கிறேன். அது வந்து 2 2GB ரேமு. இந்த பென் டிரைவ்னால தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. இந்த பென் டிரைவ் போட்டுட்டே நான் ஷட் டவுன் பண்ணிட்டு போனதுனால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த ப்ராப்ளத்த மறுபடியும் செஞ்சிராதீங்க. செஞ்சாலும் அதுக்கான சொல்யூஷன் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னங்கிறது. என்னுடைய பிசியில பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குதுங்க. ஒண்ணு வந்து நார்மலா ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒண்ணு வந்து உங்களுக்கு பூட்டிங்க்காக, அதாவது ஓஎஸ் பூட்டிங்க்காக. இது வந்து என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நம்ம பென் டிரைவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்டார்ட்டிங்கில வந்து உங்களுக்கு பென் டிரைவ்ல இருக்கிற ஓஎஸ் பென் டிரைவ்ல இருக்குதான்னு சொல்லி தான் அது பூட் அப் ஆரம்பிச்சிரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து அது பென் டிரைவ்ல ஒண்ணுமே இல்லாதனால அது வந்து கர்சர் அந்த மாரி காட்ட ஆரம்பிச்சது. பூட்டிங் உள்ளே போகவே இல்ல. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பென் டிரைவ் கழட்டிட்டும் போட்டு பார்த்தா அப்பவும் ஆன் ஆக மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் டிஸ்க்ல எந்த ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு பூட்டிங் அப்படிங்கிறது தெரியல. அதனால இப்போ வந்து நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க்கோட கனெக்ஷன கழட்டி விட்டுட்டு, பவர மட்டும் கழட்டி விட்டோம். அதாவது ஷட்டாவ மட்டும் கழட்டி விட்டோம். டேட்டாவ அத கழட்டி விட்டுட்டு சிஸ்டத்த ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா, மறுபடியும் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் கழட்டி விட்டு போட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபா தான் நீங்க யூஸ் பண்ணணும். கொஞ்சம் விலகி இருந்து பவர் ஆன் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொண்ணா யூஸ் பண்ணிக்கலாம் அதில. உங்க பிசிக்கு வந்து 100% நீங்க வந்து கிரவுண்டிங் பண்ணியிருக்கணும். கிரவுண்டிங் பண்ணுனா மட்டும் தான் நீங்க சேஃபா இதுலலாம் கை வைக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும். அதுலலாம் எப்படிங்கிறது கிரவுண்டிங் பண்ணுறதுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. உங்க ஹவுஸ் வந்து எப்படி எர்த்திங் பண்ணுறதுங்கிறத எல்லாமே போட்டிருப்பேன் அதில. நீங்க பார்க்குறவங்க பார்த்துங்க. இப்போ ஆன் பண்ணி பார்க்குறோம். ஆன் பண்ணி பார்த்து உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். மறுபடியும் சொல்யூஷன் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, மறுபடியும் வந்து அதே மாரி தான் இருக்குது. அதே மாரி தான் இந்த கர்சர் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுறோம்னா, நம்ம இப்போ மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதை ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாம். அதையே ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே ஆன் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் அந்த கார்டு கேபிள் கழட்டி விட்டு தான் பார்க்கணும். நான் பாருங்கள், அதை மறுபடியும் பழையபடி ரிமூவ் பண்ணி விட்டுறேன். அதில் பவர் கேபிள் ரிமூவ் பண்ணி தான் நீங்கள் வேலை செய்யணும். அதில் பழைய டேட்டா கேபிள் அதிலே கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கோட டேட்டா கேபிளை கழட்டி விட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ தான் பூட்டிங் டிவைஸ் எதுங்கிறது தெரியும் உங்களுக்கு. திரும்பவும் நம்ம பவர் கார்டை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு சிஸ்டத்தை ஆன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஆன் பண்ணிட்டோம். யூபிஎஸ் வந்து இப்போ பவர் இல்லாதனால யூபிஎஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், ஸ்டார்டிங் விண்டோஸ் வந்துச்சு. அப்போது நம்ம டிஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை. அதனால் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இது என்னென்னா, ஸ்டார்டிங்கில் என்னத்தை பூட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிற சிஸ்டம். அதனால தான் பாருங்கள் இந்த ப்ராப்ளம் வந்துருக்குது. இப்போ மறுபடியும் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு திருப்பி அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லைன்னு தெரியும். இப்போ மறுபடியும் நம்ம ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஷட் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். திரும்பவும் வழக்கம் போல் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு கார்டை கழட்டிட்டு நீங்கள் உள்ள கை வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் கழட்டி விட்டு டேட்டா கனெக்ஷனை மறுபடியும் வந்து திரும்ப வந்து அதிலே கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம ஆன் பண்ணி பார்த்துலாம். இப்போ கனெக்ஷன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த பழைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிதுங்க. அந்த கர்சர் வந்து திருப்பி அதிலே வருது. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம மறுபடியும் வந்து திருப்பி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பூரா கழட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு, கீழே இருக்கிற ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா, அது 2ஓட டேட்டா கேபிள் மட்டும் மாற்றிட்டு பவர் சப்ளை கொடுத்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி டிஸ்பிளே வருது. ஓகே, ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பாருங்க, ஸ்டார்டிங் விண்டோஸ் வந்துருச்சு. மறுபடியும் பழையபடி நம்ம சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே எல்லாமே கிளியராக வந்ததுக்கு அப்புறமா
அதை வந்து செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிருக்கிறீங்க, ஹார்ட் டிஸ்க் மாற்றிருக்கீங்க, அதனால் அது வந்து சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருவேளை சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை சேஞ்ச் பண்ணல நீங்கள் ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வராது. சேஞ்ச் பண்ணியிருக்கனால அது வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எல்லா செட்டிங்ஸும் கரெக்ட் பண்ணி வந்துடுது. இப்போ பாருங்க, நான் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பழைய ஹார்ட் டிஸ்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸில் போய் நம்ம ஃபைல் மேனேஜரில் போய்க்கலாம், பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம ஃபைல்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து அதில் பேக்கப்பு எல்லாம் போகிறக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. நம்ம ஓஎஸோட ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் மேலே கீழே மாற்றணும், அவ்வளோதான். 2 ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களோட கமெண்ட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ தேவைப்படுறவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பவர் கார்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் தயவு செஞ்சு பவரோட வந்து கை வச்சிடாதீங்க உள்ள. தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.